வணக்கம். வெல்கம் டு பிரேக் டைம். பிரஜ்வல் ரேவண்ணா, பிஜேபியை சேர்ந்த பிரஜ்வல் ரேவண்ணா பாலியல் குற்றச்சாட்டில் மாட்டி கட்சியவே அசிங்கப்படுத்திட்டு இருக்க ஒரு ஆள். இவர் வேறு யாரும் இல்லை, கர்நாடகாவில் மதசார்பற்ற ஜனதாதள கட்சியோட வேட்பாளர். அது மட்டும் இல்லாமல் முன்னாள் பிரதமர் தேவகவுடாவோட பேரன். சாதாரண குற்றச்சாட்டு இல்லது. 3000க்கும் மேற்பட்ட பாலியல் தொடர்பான வீடியோக்கள் வெளியான விவகாரத்தில் மாட்டியிருக்காரு. 3000 வீடியோவுக்கு மேலே இந்த ஆள் வச்சு பார்த்துட்ருக்கான்னா, உலகத்தில் பார்க்குற பெண்கள்லாம் எப்படி நினைப்பான் இவன்? ரொம்பவே அசிங்கமாக இருக்கு. அதுமாரி தான் இங்கே ஜாஃபர் சாதிக் போதைப்பொருள் கடத்தலில் மாட்டினவர். இதுலேருந்து என்ன தெரியுது? நல்லா செல்வாக்கு பணம் இருக்குன்னு கட்சியில் சேர்த்துக்கக்கூடாது. யாராக இருந்தாலும் கட்சியில் சேர்க்கும்போது அவனுடைய பேக்ரவுண்டை கொஞ்சம் செக் பண்ணணும். இப்போ இந்த ஆள் பாலியல் குற்றச்சாட்டில் மாட்டிட்டு இப்போ தலைமறைவாக இருக்கார். இவரால் பாதிக்கப்பட்ட பெண்கள் புகார் கொடுத்தோன்னே இந்த பெண் கடத்தப்பட்ட வழக்கில் பிரஜ்வல் ரேவண்ணாவுக்கு கண்டுபிடிக்க முடியலன்ட்டு அவருடைய தந்தை ரேவண்ணாவை கைது பண்ணி இப்போ ஜெயிலில் வச்சுருக்காங்க. அவருக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த ரேவண்ணா ஜெர்மனியில் தலைமறைவாக இருக்கிறதா சொல்கிறாங்க. இதில் என்ன இப்போ புதுசாக ஒரு பிரச்சனைனா, இவர் விசா இல்லாமலே இப்போ அங்கே போயிருக்காராம். அதாவது டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட், ராஜாங்க பாஸ்போர்ட்டுன்னு சொல்லி இவருக்கு ஸ்பெஷல் அந்தஸ்து கொடுத்துருக்காங்க. சாதாரணமாக ஒருத்தவங்க ஃபாரின் போகிறோம்னா அவங்களுக்கு விசா அப்ளை பண்ணி தான் போக முடியும். ஆனால் இந்த டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்டுங்கிறது 2011 ஜெர்மனி அப்புறம் அதோடு சேர்ந்து ஒரு 34 கண்ட்ரி இந்தியாவோட ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி என்னென்னா 90 நாள் வரை விசா இல்லாமலே எந்த நாட்டுக்கு வேணாலும் போயிட்டு வரலாம். அது முக்கியமானவங்க எல்லாம். இது ரெட் கலரில் இருக்கும் இந்த பாஸ்போர்ட்டு. இது அந்த 34 கண்ட்ரியும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டு அதை பேஸ் பண்ணி யாராருக்கு கொடுக்கலான்னு ஒரு செலெக்ஷன் வச்சு கொடுப்பாங்களாம். அதில் இந்த ஆளும் வாங்கிட்டு போயிருக்கான். இதில் முக்கியமாக இந்திய வெளியுறவு சேவை ஐஎஃப்எஸ்ஸு, அதுக்கு இணைச் செயலர், அந்த அந்தஸ்து அதுக்கு மேலே உள்ளவங்க, மூத்த அதிகாரிகள், இவங்களுக்கு தான் மெயினாக கொடுக்கறது. இவர் பிரதமரோட பேரனில், அதனால் வாங்கியிருக்காரு போல இருக்கு. இது 5 வருஷம் அதுக்கு கம்மியாக தான் போயிட்டு வர முடியும். மேக்ஸிமம் 5 வருஷம் தான் எலிஜிபிலிட்டி இந்த பாஸ்போர்ட்டுக்கு. இப்போ இதை ரிஜெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு கர்நாடக சிஎம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எழுதியிருக்காங்க. விளக்க மாற்று கட்டைக்கு பட்டு குஞ்சம் கேட்குதுன்னு சொல்லுவாங்களாம். அந்த மாதிரி பாலியல் குற்றச்சாட்டில் ஒரு மோசமான குற்றச்சாட்டில் மாட்டியிருக்கு. இந்த ஆளுக்கெல்லாம் ராஜாங்க பாஸ்போர்ட் கொடுக்கறது தான் எவ்வளோ ஒரு கேவலம் பார்த்துங்க. உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.